வணக்கங்க. இன்னைக்கு நம்ம தூக்கம் இல்லாமல்லாம் இருக்கோம் இல்லைங்களா? அதை பற்றி ஒரு சில விஷயங்கள் சொல்லலான்னு இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுக்கு ஒரு நாளில் அதாவது நம்மளுக்கு 6 to 8 ஹவர்ஸ் கண்டிப்பாக தூக்கம் இருக்கணும். அதாவது நல்லா குட் ஸ்லீப் இருக்கணும். இல்லைன்னா நம்மளுக்கு தலைவலி ஏற்படும். அப்புறம் அடுத்த நாள் எந்திரிக்கும் போது ஃப்ரெஷ்ஷாக இருக்காது. அது பலவித பிரச்சனைகளை ஏற்படுத்தும். இப்போ அதுக்கு மெயினான காரணம் என்னென்னா, நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி ரொம்ப ஃபோன்லாம் பார்க்குறோம் இல்லைங்களா? இப்போ 1/2 hour to 1 hour முன்னாடியே ஃபோன்லாம் க்ளோஸ் பண்ணிடணும். அப்புறம் நம்ம ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் தூக்கம் வராது. ஸ்ட்ரெஸ் இருந்ததுன்னா அது தூக்கம் இல்லை அப்படிங்கும்போது அது பிபியில் கொண்டு போய் விட்டுரும் நம்மளுக்கு. அது இனியும் ப்ராப்ளமாக இருக்கும். சில பேர் தூக்கம் வரலங்கிறக்காகவே ஸ்லீப்பிங் டேப்லெட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதை நிறுத்திட்டாங்க, சப்போஸ் கிடைக்கல. அது உங்களுக்கு லிமிட்டடாக தான் கொடுப்பாங்க. யூஸ்வலாக டாக்டர்ஸே ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. அது நிறைய சப்போஸ் தீர்ந்து போச்சுன்னா திரும்பி போய் கேட்டோம்னா நம்மளுக்கு கிடைக்காது. அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் அடிக்ஷன் மாதிரி ஆகிடும் இது. அதனால் டாக்டரை கேட்டு அதெல்லாம் எடுத்துக்கிறது நல்லது. நம்ம இப்போ சுகர் பேஷண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்குமே ராத்திரியில் ரொம்ப யூரின்லாம் போகும்போது தூக்கம் கெட்டு போகும். அதனால் நம்ம அதையும் கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் தூக்கம் டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கும். அப்புறம் லிவர் ஃபங்க்ஷன்லாம் கூட பாதிப்படையும். நம்மளுக்கு தூக்கம் இல்லைன்னா நம்மளுக்கு பைல் ஜூஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதே லிவர் தான் உங்களுக்கு. அதனால் அதுதான் உங்களுக்கு ஃபேட்டெல்லாம் கரைக்கும். இப்போ ஒன்றோட ஒன்று ஒவ்வொரு ஆர்கனும் இன்னொரு ஆர்கனுக்கு லிங்காக இருக்கிறனால நம்ம தூக்கங்கிறது ரொம்ப மெயின். அதை கரெக்டாக மதியம் தூங்காமல் ராத்திரி தூங்குறது நல்லது. சில பேர் மதியம் தூங்கிட்டாங்கன்னா ராத்திரி தூக்கமே வராது. இப்போ கரெக்டாக நம்ம தூங்கணும் அப்படின்னா அந்த மாதிரி தூங்கும்போது தான் நம்மளுக்கு ஆர்கன்ஸ்லாம் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகும். இல்லைன்னா பலவித ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அப்புறம் இதனால் நம்மளுக்கு பலவித பிரச்சனைகளை நம்ம சந்திக்க நேரிடும் போது நம்ம வேலைகள்லாம் சரியாக செய்யாமல் இருக்கும்போது நம்மளுக்கு ஆங்கர், ஆங்ஸைட்டி எல்லாமே வரும். ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி பால் குடித்தோம் அப்படின்னா நல்லா தூக்கம் வரும். வேணும்னா கொஞ்சம் ஜாதிக்காய் பொடி போட்டு சாப்பிட்லாம். ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இதெல்லாம் இதை மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணலாங்க. இப்போது நம்மளுக்கு சரியான தூக்கம் இல்லை அப்படிங்கும்போது என்ன ஆகும்னா, நம்மளுக்கு ராத்திரியில் தூங்காமல் இருக்கும்போது ஒரு சமயம் காலையில் தூக்கம் வரும். நம்ம ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்க இல்லாட்டி நம்ம ஆஃபீஸ் போகிறோன்னா அங்கே போய் தூக்கம் வரும். அப்போ நம்ம வேலையிலையோ இல்லாட்டி ஸ்கூலில் பாடத்தையோ சரியான கவனம் செலுத்தி எதுலேயும் ஈடுபட முடியாது. அது ரொம்ப பிரச்சனைகளை உண்டாகும். அதனால் தூக்கத்துக்கு ப்ரையாரிட்டி கொடுத்து ராத்திரி நல்லா தூங்குறது நல்லது. அவ்வளோதாங்க. தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.